ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நான் காலேஜை விட்டு வெளியில வர சமயத்துல she was in my stomach when I wrote my final exams and கரெக்டா வெயிட் பண்ணி அந்த நவம்பர்ல பிறந்தா. நாங்கெல்லாம் இப்படி இப்படி புயலா வீசுறோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காம் தென்றல் எங்க அம்மா தான். அந்த லோ ப்ரெஷர் இந்த பே ஏரியான்னு வாங்க தெரியுமா, அது எங்க அம்மா தான். பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறத விட ஐ பிகேம் an எமர்ஜென்சி ஆர்டிஸ்ட். ஓவர் நைட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்றதுனால மை ஃபாதர் இன் லா சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீ தான் அந்த ரோல் பண்ணணும். என்ன ரோல்? எங்க அப்பாவுக்கு அண்ணி வேஷம். ஆமாம். ஐயோ, ஆமா. இளையராஜா சார்கிட்டேருந்து பேசுகிறோம், உங்களை உடனே ஒரு ரெக்கார்டிங்காக கூப்பிடுறாரு அப்படின்னாங்க. ஐ செட் வாட்? என்ன இளையராஜா ரெக்கார்டிங்க்கு கூப்பிடுறாரா? அதெல்லாம் பொய்யுங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லி வச்சிட்டேன். She thought it was a prank call, but it was a true call. இட் வாஸ் a ட்ரூ கால். இன்னி வரைக்கும் அதை ராஜா சார் சொல்லுவாரு, ஏன் நான் கூப்பிட்டு பாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். நான் கிட்டக்கிட்டன்னு எழுதிக்கிட்டே இருந்தேன் டிக்கெட்டை. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் டிக்கெட் இது என்னோடய ஜாப், நான் பண்ணுறேம்மான்னு. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என் பேசஞ்சர்ஸு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என் கம்பெனியில் ஃப்ளை பண்ண போகிறீங்க, அதனால் இதில் என்ன இருக்குது? நீங்கள் எஸ்வி ரங்காராவுன்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எஸ்வி ரங்காராவா? வாட் அ கிரேட் ஆக்டர், அவ்வளோ பெரிய பெரிய மேதை மாதிரி நடிப்பார் அவர், அவங்க டாட்டர்ஸுங்க நாங்கள். அப்படி நான் அப்படியே எழுந்தேங்க. குட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாம். எனக்கு ஐ ஹவ் நெவர் ஹேட் திஸ் அம்மா. நோ, குட் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ். ஐ கேன் ஷேர் மை டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸ் வித் ஹர். She will accept it and she will give me the right advice. I can fight the maximum with her. She will take it. Next minute she'll call me and say, what should I send you for lunch? அந்த மாதிரி ஒரு relationship. I can share anything and everything with my mother. what is the one weirdest memory that you have about her? நானே weird தான். மட்டும் தனி weird-ஆ என்ன இருக்கு உனக்கு மெமரி என்னை பத்தி? மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட். நம்ம கூட மதுவந்தி மேம் இருக்காங்க, அவங்க கூட அவங்களோட அம்மா சுதா மேம் இருக்காங்க. ஸோ மதுவந்தி மேமும் மகேந்திரன் சாரோட காம்பினேஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அம்மா பொண்ணு எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் தான் இந்த ஒரு இன்டர்வியூ. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஸோ ஹாப்பி டு see you guys together. அவ்வளோ இன்டர்வியூஸ் அப்படிலாம் பார்த்ததே கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் ரேர் தான். எஸ், ஒரு பிக்சர் வச்சு தான் டு ஸ்டார்ட். ஓகே. இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்த இந்த பிக்சர். ஓகே. ஓகே. அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆக்சுவலி அது இங்கே தான் லக்ஷ்மி காலனியில் இருந்தோம். அந்த மொட்டை மாடியில் அந்த பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாரையும் வேணுன்றவங்களெல்லாம் கூப்பிட்டு கீழே ஒரு ஹோமம் மாதிரி பண்ணி அவளுக்கு அந்த இதெல்லாம் முடிச்சு மேலே வச்சு கொண்டாடினோம். அப்போவே துருன்னு சிரிச்சுன்னு எல்லாரையும் அவள் தான் வரவேற்றா. ஷீ இஸ் அ வெரி அவுட் கோயிங் அண்ட் வெரி கான்ஷியஸ் ஆஃப் பீப்புள். அவளுக்கு பீப்புள் ரொம்ப பிடிக்கும் அண்ட் கனெக்டிங் வித் பீப்புள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது யார் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறவோ. வெரி அவுட் கோயிங், வெரி ஆனஸ்ட். ஆனஸ்டின்றது அவள்கிட்ட ஒரு பெரிய அபூர்வ குணம். ஆனஸ்ட், அவுட் கோயிங் அண்டு வெரி லவ்விங். ரொம்ப அன்பானவோ. நீ என்கிட்ட அன்பு காமிக்கிறியோ இல்லையோ, நான் உங்ககிட்ட அன்பு காமிக்கிறோமோன்னு நினைக்கிற பொண்ணு தான் என் பொண்ணு. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே ஷி இஸ் மை டாட்டர். கேட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நன்றி, உங்களுக்காக நான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த, இப்படி ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கறதே எனக்கு தெரிய வந்தது இன்னைக்கு உங்க மிஸ் வாவ் தமிழா மூலியமா தான். தேங்க்யூ ஃபார் தட். இந்த போட்டோ பார்த்தப்போ மேம் ஃபர்ஸ்ட் டைம் கையில எடுத்தப்போ எப்படி இருந்துச்சு? ஒரு பொன் குழந்தை, அவ்வளோ ஆசைப்பட்டிருப்பீங்க. நான் அவ்வளவு சீக்கிரம் பிறந்துடல, அதுவும் இருக்கு. அப்படியா? ரொம்ப டிலே பண்ணி படுத்து எடுத்து தான் பிறந்தேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தீபாவளி முடிஞ்சுதான் பிறந்தாவோ. அந்த நவம்பர், actually due date was not November, it was October. Pavam, she went to the hospital I don't know how many times and then finally I was born post Diwali that year. என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த சமயத்தில் we had to go to கோடம்பாக்கம், அந்த விஜயா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் டாக்டர் பார்த்தாங்க அவளை. she delivered her. அப்போ வந்து
ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஐ வாஸ் நாட் அ வெரி, கொஞ்சம் வயசால, குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு வயசால. இந்த காலத்துலலாம் ரொம்ப லேட் தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஐ காட் மேரிட் வென் ஐ வாஸ் இன் காலேஜ். இந்த காலேஜை விட்டு வெளியில் வர சமயத்தில் ஷி வாஸ் இன் மை ஸ்டமக் when I wrote my final exams. அண்ட் கரெக்டாக வெயிட் பண்ணி அந்த நவம்பரில் பிறந்தா. எப்போவுமே அந்த சமயத்துலேருந்தே மதுவை பொறுத்த வரைக்கும் பக்கம் பார்த்து நல்ல பதவிசா, யாரையும் துன்புறுத்தாமல், யாருக்கும் எந்த ஒரு பாதகம் இல்லாமல் நடந்துக்கிற ஒரு வெரி லவ்விங் சைல்டு. எல்லாம் இல்லை, படுத்தி தான் பிறந்தேன், சும்மா எல்லாம் கவர் அப். எனக்கு ஞாபகமே இல்லை அவள் என்னை படுத்தினது, எனக்கு பெருசாகவே தெரியல. ஏன்னா ஷி வாஸ் மை ஃபர்ஸ்ட் சைல்டு. குழந்தை ஃபஸ்ட்டு சைல்டாக இருக்கிறச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லை, அந்த எக்ஸைட்மெண்ட்டோடையே தான் இருந்தேனே தவிர ஐயோ ஏன் இன்னும் வரல நான் கவலையே படலை. அது பிகாஸ் ஆஃப் ஹர் ஸ்ட்ரென்த். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஷீ இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் உமன். ஷீ டசன்ட் ஷோ இட் அவுட். பட் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் ஃபேமிலியில் வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது. நாங்கள்லாம் வெளியில் தான், அவங்க இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுதான் கெப்ட் ஹர் கோயிங் ஈவன் வென் ஷி, ஏன்னா டிலே ஆகிடுச்சு, பை 2-3 வீக்ஸ் டெலிவரி டிலே ஆகிடுச்சு. யாராக இருந்தாலும் அந்த வயசில், அதுவும் ஷி இஸ் வெரி யங் வென் ஐ வாஸ் பார்ன். அந்த வயசில் ஒரு துருத்துருப்பு இருக்கும், ஒரு டென்ஷன் வரும். இன்றைக்கி தான் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், உடனே பிபி, உடனே தைராய்டு, உடனே டயபெட்டிஸு, என்னெல்லாமோ சொல்கிறாங்களே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், யாருக்குமே அதெல்லாம் காமிச்சிக்காமல் பேஷண்ட்டாக அந்த கிரிட்டோட வெயிட் பண்ணி ஷீ டெலிவர்ட் மீ. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் தான் படுத்தினேன், அவங்க படுத்தவே இல்லை பாவம். நீங்க வெளில எவ்வளோ ஸ்ட்ராங், நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுவீங்க நம்ம பார்த்துருக்கோம். மகேந்திரன் சாரா இருந்தாலும் எப்படி பேசுவாங்கன்னு பார்த்துருக்கோம். அம்மா ரொம்ப சைலண்டா காம் அண்ட் குவைட்டா தான் நம்ம பார்த்துருக்கோம். நிஜமாவே அம்மா எப்படி? நோ, ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காம், பட் ஷீ இஸ் த காம் பிஃபோர் த ஸ்டார்ம். நாங்கெல்லாம் இப்படி புயலா வீசுறோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காம் தென்றல் எங்க அம்மா தான். அந்த லோ ப்ரெஷர் இந்த பே ஏரியான்னு வாங்க தெரியுமா, அது எங்க அம்மா தான். நாங்கெல்லாம் சைக்ளோன் தான், அந்த லோ ப்ரெஷர் எங்க அம்மா தான். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஃபர்ம் ஹியூமன் பீயிங், ஃபைட்டர். யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. வெரி வெரி சாலிட் ஃபைட்டர். காமிச்சிக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி இந்த பொறிஞ்சு தள்ளுறது, இப்போ நான் அப்பாலாம் உங்களுக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் அப்பத்திக்கப்போ அடித்து பொறிஞ்சு தள்ளி கொட்டிடணும், எங்களால் முடியாது, வச்சுக்க முடியும். அவங்க அப்படி கிடையாது. ஷி நோஸ் வென் டு சே வாட், ஹவு டு சே டு ஹூ, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அண்ட் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டது அந்த ஸ்ட்ரென்த் தான். பிகாஸ் அவங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபர்மாக இருந்தால் தான் எங்களால் இயங்க முடியும் as family, because we are all performing artists. அவங்களும் ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், பட் இப்போ பண்ணுறது இல்லை. எங்களெல்லாம் இயக்கிற அந்த ஸ்ட்ரென்த் அவங்க தான். பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறத விட ஐ பிகேம் an எமர்ஜென்சி ஆர்டிஸ்ட். ஓவர் நைட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்றதுனால மை ஃபாதர் இன் லா சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீ தான் அந்த ரோல் பண்ணணும். என்ன ரோல்? எங்கள் அப்பாவுக்கு அண்ணி வேஷம். ஆமாம். ஐயோ, ஆமாம், ரகசியம் பரம ரகசியம் நாடகத்தில் எங்கள் அப்பாவுக்கு அண்ணி வேஷம். ஆமாம். சடனாக எங்கள் அப்பா ஷூட்டிங்லேருந்து எங்கள் அப்பா மேக்கப் ரூமில் பார்க்குறாரு, இவங்க மேக்கப் போட்டு உட்காந்துருக்காங்க. நீ என்ன பண்ணுறேன்னா இன்னைக்கு நான் தான் உங்கள் அண்ணி அப்படின்னாங்க. லிட்ரலி இப்படி தான் நடந்துச்சு. ஐ எம் நாட் கிவிங் யூ எனி ஸ்டோரி, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் இட் ஹேப்பன்ட். So that's yeah, and she performed brilliantly. I step into all these emergency matters. எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். பாட்டி அந்த நாட்டி பாய்ஸ்னு ஒரு ட்ராமா போட்டார். அதில் திடீர்னு சொல்கிறாரு, அந்த பாட்டி நீ தான். அப்படிதான் எப்போதுமே எங்கள் அம்மாவுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க ரிஹர்சல் பார்க்க. திடீர்னு நீ தான். மேக்ஸிமம் 2 days ரிஹர்சல் டைம் இருந்தால் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ கூட டைம் கிடையாது, இதுக்கு ஒரு 1 week இருந்திருந்தா ஜாஸ்தி. எப்படி மேம்? அதாவது டிராமான்னு சொல்லும்போது அவ்வளோ நாள் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும், டைலாக் எல்லாமே இருக்கும். எப்படி? இல்லை, நான் என் காலேஜில் நிறைய ட்ராமாஸ் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் ஏஸ் ட்ராமாட்டிக் ஆர்டிஸ்ட் இன் காலேஜ், சிங்கர் அண்ட் ட்ராமாட்டிஸ்ட் நான் காலேஜில் இருக்கிறச்சு. இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி முன்னாடி நடித்த ஒரு பெரிய பெருமை எனக்கு இருக்குது. அவங்க வந்திருக்கிறச்ச பாஞ்சாலி சபதம்னு ஒரு ட்ராமா போட்டோம். அதில் ஃபஸ்ட்டு பாரதியாராக வருவேன். பாரதியாராக அந்த பாஞ்சாலி சபதம் என்னன்றதை காமிச்சு கொடுத்துட்டு அடுத்த இதில் பாஞ்சாலியாகவே வருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் பழகி போச்சு. பர்ஃபார்ம் ஆக்சுவலி எனக்கு இது ஞாபகம் இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஐ வாஸ் பார்ன் அவங்க காலேஜ் அலும்னையில் இதை போட்டாங்க. எத்ராஜ், ஷீ ஸ்டடிட் இன் எத்ராஜ் காலேஜ். ஸோ அங்கே காலேஜ் அலும்னை ஃபங்க்ஷனுக்கு இந்த பாஞ்சாலி சபதம் போட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப விவிட், ஒன் ஆஃப் மை வெரி விவிட் சைல்ட்ஹுட் மெமரிஸ். அப்படின்னா அம்மாவை அந்த பாரதியார் கெட்டப்பில் பார்த்தது தான். அவ்வளோ நல்லா செந்தமிழ் பேசுவாங்க. அவங்க தமிழ் பற்று, தமிழ் ஆர்வம், நான் தமிழ் பேசுகிறேன், எனக்கு தமிழ் மேலே இந்த ஒரு ஈடுபாடு வந்திருக்குன்னா அது அம்மா தான் காரணம். பிகாஸ் அவங்க தான் தமிழ் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல். அது பேசுகிறதா இருக்கட்டும், சினிமாவில் இருக்கிற டைலாக்ஸை சொல்கிறதா இருக்கட்டும், செந்தமிழ் பேசுகிறதா இருக்கட்டும், சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு இங்கிலீஷ் கட்டுரையை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க.
ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு அம்மாட்டேருந்து தான் வந்தது. ஆமாம். நீங்க ஏர்லி ஸ்டேஜ்லயே கல்யாணம் பண்ணீங்க, காலேஜ் படிக்கும் போதே குழந்தையும் பிறந்துச்சு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கரியர் ஐடியா இருந்திருக்கா மேம்? ஆக்சுவலி என்ன பாடுறதுக்கு யார் தெரியுமா கூப்பிட்டாங்க? நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏர் இந்தியா ஆஃபீஸில். நான் வந்து படிப்பு முடிச்சுட்டு உடனே மை மதர் இன் லா வந்து நீ இது வந்திருக்கு, நீ ஆஃபீஸில் போய் வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி அங்கே போய் நான் வேலை செஞ்சுட்டு கிடச்சி ஒரு கால் வந்துச்சு. எங்கேருந்துன்னா பிரசாத் ஸ்டுடியோலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கிட்டேருந்து? இளையராஜா சார்கிட்டேருந்து பேசுகிறோம், உங்களை உடனே ஒரு ரெக்கார்டிங்காக கூப்பிடுறாரு அப்படின்னாங்க. ஐ செட் வாட்? என்ன இளையராஜா ரெக்கார்டிங்க்கு கூப்பிடுறாரா? அதெல்லாம் பொய்யுங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லி வச்சிட்டேன். She thought it was a prank call, but it was a true call. இட் வாஸ் a ட்ரூ கால். அவர் இன்னி வரைக்கும் சொல்லுவார். அதான் என்ன பார்க்கச்செல்லாம் என்னங்க ஆக்சுவலி போகலையா? ஆஹா, she really thought it was a prank call. உண்மையா நடந்தது. She thought it was a prank call. அந்த I thought அதுக்கப்புறம் போய் இல்ல அம்மன் கோயில் கிழக்கா ஏதோ விஜயகாந்த் படம் அதுதான் மிஸ் ஆச்சு. அது மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு எனக்கு வாங்காத திட்டே கிடையாது அது விஷயமா. அப்பா பாட்டி எல்லாம் போட்டுக்க. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன், ட்ரூ காலர் எல்லாமே இருக்குமா. அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் வந்து பிரசாத் ஸ்டுடியோலேருந்து கூப்பிடுறாங்கன்னா உடனே வாங்க ரெக்கார்டிங் இருக்குன்னா யாராவது. she is not the kind who she didn't know. இன்னி வரைக்கும் அதை ராஜா சார் சொல்லுவாரு, ஏன் நான் கூப்பிட்டு பாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். இன்னி வரைக்கும் ராஜா சார் என்ன சொல்லுவாரு. பார்க்கச்செல்லாம் ப்ராக்டிஸ் பண்றீங்களா? ஆமா, அதையும் கேட்பாரு. அண்ட் தென் அப்படி எப்படி மேம் கரியர் எப்படி போயிருக்கு? இல்ல நம்ம இல்ல, குழந்தை இப்ப- பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஆமா, குழந்தைங்க வந்துருது. No, but she was a working mother. ஐ வாஸ் ஒர்க்கிங் இல்லைங்களா. ஸோ எனக்கு மை ஒர்க் வாஸ் ட்ராவல். Air ஏர் India. இந்தியாவில் ஒர்க் பண்ணேன். ஸோ ட்ராவல் ரிலேட்டடாக இருந்ததுனால தட் கேவ் மீ அ லாட் ஆஃப் ஸ்கோப். நிறைய பேரை மீட் பண்ணேன் ஏர் இந்தியாவில் வேலை செஞ்சதுனால. நிறைய இடம் பார்த்தேன். நிறைய எல்லாம் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஃப்ரீ டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் 2 tickets or சம்திங் ஃப்ரீ ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஏர் இந்தியாவில். இட்ஸ் அ ஹியூஜ் கம்பெனி. பட் நான் வேலை செஞ்ச கம்பெனி இப்போ கிடையாது. இட் வாஸ் அ வெரி வெரி யுனைட்டட். எல்லாம் காம்ரேட்ரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக நடந்துப்போம். என்னோட சீனியர்ஸ் அத்தனை பேரும் அவ்வளோ அழகாக எனக்கு சொல்லி கொடுத்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். அங்கே ஏர் இந்தியாவில் பப்ளிக் ரிலேஷன்ஸ்னால் என்னன்றது மெயினாக கற்றுக்கிட்டேன். She's made some amazing friends thanks to Air India. இன்னைக்கு கூட நீங்கள் கொடுத்த டிக்கெட்டில் என் பிள்ளை போயிட்டு இப்போ தான் பெரிய வேலையில் இருக்காங்க அது அப்படின்னு நிறைய நிறைய பார்க்குறவங்களாம் See, சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எப்படின்னா எலக்ட்ரானிக் கிடையாது, எழுதணும் டிக்கெட்டை கைப்பட அந்த எல்லாம் டிக்கெட்ல எழுதி கொடுக்கணும். இவங்க அட் அ டைம் 20-30 டிக்கெட் டக்கு 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 டக்குன்னு எழுதி கவுண்டர்ல அப்படியே இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க. டிக்கெட் இஷ்யூங்கிறது இட்ஸ் அ பிசிக்கல் ப்ராசஸ். அப்போ இது நோ லாங் இப்படி நம்ம இப்படியே பார்த்துட்டு இப்படியே போயிட்டே இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. அப்போ இவ்வளோ அந்த டிக்கெட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஏர் இந்தியான்னு லோகோ போட்டு அந்த மகாராஜா இருந்து இப்படி ஓப்பன் பண்ணா ஒரு பேஜ்ல மெயின் டிக்கெட், அதுக்கப்புறம் அதோட காப்பி வச்சு நம்ம எடுப்போம் தெரியுமா காப்பி. இதெல்லாம் அப்படின்னா என்னன்னு பாக்குறீங்க பாருங்க. ஒரு ஜெராக்ஸ் வச்சு அதுக்கு கீழே அந்த டிக்கெட்டோட காப்பியும் இருக்கும். ஸோ நம்ம போய் கவுண்டர்ல கொடுத்தோம்னா அந்த கவுண்டர் ஃபைல கிழிச்சு கொடுத்துட்டு நம்ம கிட்ட காப்பியை கொடுத்துட்டு ஒரிஜினல் அவங்க எடுத்துப்பாங்க. தட் மீன்ஸ் தேவ் அக்செப்டட் யுவர் டிராவலிங். அதுக்கப்புறம் தான் போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது மாதிரி என்ன ஆகும்னா ப்ரீபெய்ட் டிக்கெட் அட்வைஸ்ன்னு வரும். வெளி ஊர்லேருந்து டிக்கெட் அனுப்புவாங்க அவங்க அம்மாக்கு, அப்பாவுக்கு, பிரதர், சிஸ்டர் யாருக்கு வேணாலும் அனுப்புவாங்க. பேஸ்ட் ஆன் தட் நான் டிக்கெட் எழுதணும். அந்த மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு அது ரொம்ப ஆச்சரியமாக நடந்த ஒரு விஷயம் எனக்கு. கவுண்டரில் உட்காந்து 2 லேடிஸ் வந்தாங்க என் கவுண்டருக்கு. வந்து உட்காந்து நான் கிடுகிடுன்னு எழுதிக்கிட்டே இருந்தேன் டிக்கெட்டை. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் டிக்கெட் இது என்னோட ஜாப் நான் பண்ணுறேம்மான்னு. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என் பேசஞ்சர்ஸு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என் கம்பெனியில் ஃப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் இதில் என்ன இருக்குது? நீங்கள் எஸ்வி ரங்காராவுன்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எஸ்வி ரங்காராவா? வாட் அ கிரேட் ஆக்டர். அவ்வளோ பெரிய மேதை மாதிரி நடிப்பார் அவர். அவங்க டாட்டர்ஸுங்க நாங்கள். அப்படி நான் அப்படியே எழுந்து அப்படியே சல்யூட் அடித்தேன் அவங்களுக்கு. ஐ சல்யூட்டட் தோஸ் கேர்ள்ஸ். இந்த மாதிரி நிறைய பிகாஸ் அப்போல்லாம் வந்து கவுண்டர்ல போய் அந்த ஏர் இந்தியா ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்து டிக்கெட் அக்ராஸ் த டேபிள் யாரா இருந்தாலும் யூ ஹேவ் டு கோ தேர், பே அண்ட் கெட் யுவர் டிக்கெட் இஷ்யூட். ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல ஷி வாஸ் வெரி வெரி பாப்புலர். அண்ட் நிறைய இப்போ ஹஜ் பில்கிரிமேஜ்க்கெல்லாம் அம்மா தான் போயிருக்காங்க, அந்த ஃப்ளைட்ல போயிட்டு வந்திருக்காங்க. அந்த ஹஜ் குரூப்புக்கு மேக்ஸிமம் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த டைம்ல அந்த குரூப்பை கோஆர்டினேட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வருதுங்கிறது அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால ஐ ஹேவ் லாட் ஆஃப் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கம்யூனிட்டி, காஸ்ட், க்ரீடு, ரிலிஜன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
எவ்ரிபடி இஸ் அ குட் ஹியூமன் பீயிங், அவ்வளோதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால ஈவன் வென் முகமது ரஃபி டைடுங்க, எனக்கு வந்து கால் வந்தது. யூ ஒன்ட் பிலீவ் இட், ஐ ஜஸ்ட் காட் அப் அண்ட் வெண்ட் ஹோம். ஆஃபீஸ்லேன்னு சொல்லி கூட இல்லை, ஐ டென்ட் ஈவன் டெல் மை சுப்பீரியர் ஐ எம் லீவிங். அந்த காலத்துல வந்து இவங்களுடைய ஒர்க்கு திறனை வந்து எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற அந்த கிரேசினஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டியூரிங் அ ஜாப்ங்கிறது கிடையாது. அதான் அவங்க சொன்னாங்க, அப்போ இருந்த கம்பெனி இப்போ இல்லைன்னு அவங்க சொன்னது காரணம் அதுதான். எனக்கு என்னோட இமீடியட் பாஸ் ஒரு வாட்டி எங்களுக்கு எல்லாருக்கும் இது போடுவாங்க, இயர்லி அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி போட்டுட்டு வர்தி ஆஃப் ஆக்சிலரேட்டட் ப்ரமோஷன் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்தாரு. ஏர் இந்தியா கம்பெனியில் நம்ம டேலண்ட் இருக்கிறதுனாலையோ நம்ம வேலை செய்யறதுனாலையோ உங்களை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. உங்கள் இது பிரகாரம் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் இது பிரகாரம் எப்போ சேர்ந்தீங்க, எவ்வளோ வருஷம், அது பிரகாரம் தான் வரும். ஸோ ஐ செட் why are you writing this Dicky, இதுக்கும் ஏர் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. ஸோ அதில் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, யூ ஆர் வர்தி, அதனால இது எழுதுறேன். அந்த ஹெச்ஆர்னா உண்மையான ஹெச்ஆர் இருந்த காலங்கள் அது. கரெக்ட், அதுதான், that is what you can say. Those days it was pure proper interpersonal relationship and good HR, not just HR on this computer HR கிடையாது. அப்போ அதுதான் டிஃபரன்ஸ். சோ இப்போ நீங்க வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ண மாமுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? I don't know, you have to tell me. How old was I when you started? 1 year. No. ஆமா, 1 year. ஆமாம், யுவர் 1 year bond. 1 year தான் நான் அப்ளை பண்ணி உடனே எனக்கு கால் வந்தது. அவுட் ஆஃப் 5,000 candidates who applied for that post, 500 were shortlisted, 25 were called for interview, and about 10 or 15 were chosen. I was 5th in the list. அந்த லிஸ்ட்லே, அதனால தான் என்னுடைய ஃபாதர்-இன்-லா வந்தார். அவருடைய எங்கள் மேனேஜர், ஏர் இண்டியாவில் மேனேஜராக இருந்தவர், ரொம்ப ஃப்ரெண்ட் அவருக்கு. ஸோ வா நான் உன்னை ஐஷன் போகிறேன், ஃபஸ்ட்டு டே உன்னை கூப்பிட்றேன். ஃபஸ்ட் டெம்பரரியாக வைப்பாங்க, அப்புறம் தான் பெர்மனெண்ட் ஆக்குவாங்க. அதனால் போனோடனே அந்த ஸ்ரீனிவாசன்ற மேனேஜர் அவர் பார்த்துட்டு, நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டார். இல்லை மாட்டு பொண்ணு வந்து சேர்ந்துருக்கேன், எனக்கு தெரியுமே, அவள் மெரிட்டில் வந்திருக்கா, நீ வரணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அவருக்கு ஷாக் அடிச்சது. மை ஃபாதர் வாஸ் ரியலி ஷாக்ட் வென் ஹி ஹர்ட். ஸோ அவுட் ஆஃப் மெரிட் எடுத்த காலம் அது. தோஸ் வர் த டேஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ எவ்ரிதிங் இஸ் டிஃபரெண்ட், வெரி வெரி டிஃபரெண்ட். நீங்க தான் டிக்கெட்னாலே பார்த்து அப்படியே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு பாக்குறீங்களே. அப்புறம் that's how it's become today. என்ன பண்ண, that's okay. It's all time, everything changes, the only constant. And it was a good start மேம். அப்போ ஒரு வயசு பாப்பாவை விட்டுட்டு போகும்போது எப்படி மேம் இருந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்க வீடு ஜாயிண்ட் ஃபேமிலி. Okay, so the entire family was there, and she used to go at 9, come back at 5 o'clock, and there were enough people to take care. And she has always been there for me, and she worked through me and my brother. So it's not like and enga veetla all the women were working women, starting from my grandmother, her sister, her brother's wife, my dad's brother's wife, ellarum working women da. So that has never been a issue. ஐயோ வீட்டில் குழந்தைய விட்டுடுவேன், அவங்க கொடுக்குற குவாலிட்டி டைம் பசங்களுக்கு பக்காவாக கொடுப்பாங்க. நோ காம்ப்ரமைஸ், அதில் நோ காம்ப்ரமைஸ். ஸோ வி நெவர். சின்ன வயசுல உங்களுக்கு இருந்தது அம்மா இல்லை, அம்மா வேலைக்கு போறாங்க அந்த மாதிரி? நான் தான் போய் பாய் சொல்லுவேன், அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. அப்படி இல்லை, ஜாலியாக இருப்பேன். நாங்கள் போய் பிக்கப் பண்ணிப்போம் ஆஃபீஸில், டெய்லி சாயந்தரம் போய் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஏர் இண்டியாவுக்கு போவேன் வேலை செய்யறதுக்கு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளமே இல்லை. பிகாஸ் மை கிராண்ட் மதரோடய நான் அப்படி பாட்டியோடய இல்லை தாத்தாவோட அப்படி ஸ்கூலுக்கு போயிடுவேன். பக்கத்துலேயே தான், டி நகரில் தான். ஸோ பாய்ஸ் மட்டும் அப்புறம் ஆஃபீஸில் போய் பிக்கப் பண்ணிப்போம், நேராக அஜ்னபிக்கு போவோம், பேல்பூரி சாப்பிடுவோம், அல்சாமாலுக்கு போவோம், ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, அப்புறம் திரும்பி வருவோம். பிக்கிங் அப் அம்மா ஃப்ரம் ஆஃபீஸ் வாஸ் அ பிக் joy. Because 3:15, 3:30 ஸ்கூல்லேருந்து வந்துடுவோம். We'll wait for that 5:30 to come, because 5 o'clock கிளம்பி ஆஃபீஸில் போயிட்டு அங்கே அந்த ரிசப்ஷனில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரோடையும் அரட்டை அடிச்சுட்டு கிளம்பி வருவாங்க. ஷார்ப் 5:30 நேராக அஜ்னபி. அதுதான் ரொட்டீன். போய் அங்கே பேல்பூரி சாப்பிட்ணும், இல்லை ஒரு அல்சாமாலில் போய் ஒரு கேக்கை வாங்கணும், சாப்பிடணும், திருப்பி வீட்டுக்கு வரணும். ஸோ ஈவினிங் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு கெட் டுகெதர் இருக்கும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு ஈவெண்ட் இருக்கும், அதுக்கு கூட போயிடுவோம். ஸோ we never felt that அந்த மாதிரி. ஆனா இப்போ அவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க, துருத்துருன்னு இருந்திருப்பாங்கல்ல மேம். இப்போ எப்படி இருக்காங்க? நீங்க சொன்னாங்க துருத்துருன்னு தான் இருப்பாங்கன்னு. வாட் இஸ் ஒன் வியர்டஸ்ட் மெமரி தட் யூ ஹேவ் அபவுட் ஹர்? நானே வியர்டு தான். மட்டும் தனி வியர்டா என்ன இருக்கு உனக்கு மெமரி என்ன பத்தி? சம்திங் இனிஷியலி என்ன இப்படி எல்லாம் பண்றா அந்த மாதிரி அவ எதுவுமே பண்ணதில்லை.
Probably everything weird that I did was normal because she's used to a bunch of actors in the family. பை நேச்சர் ஷீ இஸ் வெரி அவுட் ஸ்போக்கன். எல்லாமே படால்னு பேசுறது இது பழகி போச்சு. அதனால சடனாக நீ இப்படி பேசுறியா, ஏன் இப்படி கோவப்படுற, ஏன் இப்படி சந்தோஷப்படுற அப்படிலாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. ஸோ இதான் நேச்சர். யூ அக்செப்ட் ஹர் நேச்சர் அண்ட் கோ பை தட். அப்படியே ஆனால் ஒரு சப்போர்ட் ஃபேக்டர்னு தான் இவ்வளோ மிஞ்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஃபேமிலியில். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, ஐ எம் மை செல்ஃப்ன்வா. அந்த கிரிட் இருக்கு பாருங்க அவள்கிட்ட, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நியாயம், நேர்மை, தர்மம், அன்பு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்னா எங்கள் குடும்பத்தில் இவ தான் ஃபர்ஸ்ட். யாரையாச்சும் ரிசம்பிள் பண்ணுவாங்களா? அதில் மகேந்திரன் சார் அவரை தான் அப்படியே அப்பா அச்சடிச்ச காப்பி பொண்ணு, அப்பா பொண்ணு தான். அப்பாவை விட ஒரு படி தாண்டியே நடிப்பா ஸ்டேஜில் கூட போய். என்ன சில சமயம் நான் சொல்லுவேன், டேய் நீ அப்பாவே மிஞ்சுற மாதிரி நடிக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு கேரக்டரில் இன்வால்வ் ஆகிடுவா. அவள் பண்ணுற ரோலில் அப்படி இன்வால்வ் ஆவாளே தவிர அப்படியே அந்த தோள்பட்டையில் குழந்தைய தூக்கி நடப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ட்ராமாவை தன் தோள்பட்டையில் தூக்கி நடப்பாவோ. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு ஆர்வம், அதை கற்றுக்கணும், இந்த முறையை கற்றுக்கிட்டு இதை நம்ம மெயின்டைன் பண்ணி இந்த வீட்டு பேரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இப்போ உங்களுக்கு நீங்க அப்பா கூட நம்ம இருந்து பார்த்துருக்கோம், அரட்டை அடிச்சு அப்படி அவரும் பேசுவாரு நீங்களும் பேசுங்க, அப்படிதான் இருக்கும். வாட் இஸ் யுவர் கனெக்ஷன் வித் மாம்? எப்படி இருக்கும்? Good best friend. அம்மா எனக்கு I have never had this அம்மா. No, good friend. Always I can share my deepest, darkest secrets with her. She will accept it and she will give me the right advice. I can fight the maximum with her. She will take it. Next minute she'll call me and say, what should I send you for lunch? அந்த மாதிரி ஒரு relationship. I can share anything and everything with my mother. And இன்னி வரைக்கும் நானா ஒரு கடையில் போய் ஷாப் பண்ணி துணி வாங்கி நகை வாங்கினதா ரொம்ப ரேர். அவங்க வாங்கி கொடுக்கறது தான் இந்த, இன்க்ளூடிங் திஸ் ஆக்சுவலி, அவங்க வாங்கி கொடுக்கறது தான் நான் போட்டுக்கிறேன். ஐ ஹவ் நாட் ஈவன் ஆஸ்ட் பிகாஸ் ஐ நோ ஷீல் கெட் த ரைட் திங் ஃபார் மீ. எனக்கு ஷாப்பிங்லாம் பொறுமை கிடையாது, டு பி ஆனஸ்ட். அதனால போய் ஒரு கடை, அவங்களுக்கு அதிகமே ஜாஸ்தி பொறுமை. ஒரு கடையில் போனால் நின்று பார்த்து எடுப்பாங்க. அதே சமயத்தில் 10 நிமிஷத்தில் எடுக்கணும்னாலும் ஷீ நோஸ் ஹவ் டு சூஸ், அதுவும் பண்ணுவாங்க. பட் எனக்கு இன்னி வரைக்கும் என் ஷாப்பிங் மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணுவாங்க. நான் போகவே மாட்டேன். ரொம்ப ரேர் நான் கடைக்கு போய் வாங்குறதுங்கிறது. அன்லெஸ் அன்றைக்கி இவங்க வேறு ஏதாவது வேலையில் இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க, சரி போகலான்னா நான் போவேன். ஆனால் தனியாலாம் நான் போனதே கிடையாது ஷாப்பிங். உங்களுக்கு பிடிக்குமா மேம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க? ஐயோ, ஷி லவ்ஸ்மா. எனக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே வாங்கி கொடுக்க பிடிக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, ஷி ஜஸ்ட் லவ்ஸ் டு பை அண்ட் கிவ் அண்ட் கிவ் அண்ட் கிவ் அண்ட் கிவ் ஃபார் பீப்புள். ஐ லைக் டு பி ஆன் தி கிவிங் சைட் மோர் தென் தி ரிசீவிங் சைட். கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு பர்சன். அதனால ஷி லவ்ஸ் டு கோ பிக் அப் ஸ்டஃப், கிவ். எதுக்கும் எதிர்பார்ப்பு இல்லாம தான் பண்ணுவேன். கிவிங் தான் அந்த மாதிரி. எனக்கு மட்டும் இல்லை, டு தி ஹோல் வேர்ல்ட் ஷி லைக்ஸ் டு கிவ். அந்த மாதிரி அவங்களோட ஆக்டிங் பத்தி அப்பாவிட மிஞ்சி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. அவங்களோட வளர்ச்சி நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க? ஃப்ரம் ஸ்கூல், டீனேஜ் அண்ட் தென் 20s 30s, அந்த ஒரு வளர்ச்சி சின்ன வயசுல எப்படி இருந்திருக்காங்க? டீனேஜ் வரும்போது அந்த மெச்சூரிட்டி லெவல் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஸ்கூல்ல she used to be a very bright student. த்ரூ அவுட் இது எஜுகேஷன் வைஸ் அவள் எல்லாமே டாப்பராக தான் இருந்திருக்கா. பட் என்னவோ தெரியல, அவளுக்கு அந்த படிப்பில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட கலைகளில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. எவ்ரி டைம் அவள் பார்த்த விஷயத்துலேயே ஒரு பேச்சு போட்டி, ஒரு ட்ராமா போட்டி, ஒரு பாட்டு போட்டி, ரொம்ப நல்லா பாடுவாள், ஃபஸ்ட் கிளாஸாக பாடுவாள். ஆனால் எதுவுமே அப்படி கொண்டு இந்த லைம் லைட்டில் காமிக்கணும்னு, அப்படி காமிச்சாதான் நம்மளுக்கு பேர் கிடைக்கும்னு நினைக்காது. ஷி டசன்ட் லாங் ஃபார் தட் பப்ளிசிட்டி. நான் எனக்கு பிடிச்சிருக்கு செய்கிறேன். அது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இது செய்வேன். எனக்கு இதுக்கு மேலே இது நீ எதிர்பார்த்தீங்கன்னா அது என்கிட்டேருந்து கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் நான் செய்வேன், நல்லபடியாக செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேன். மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி, பார்த்தீங்களா, அது அவளுடைய வெரி பிக் ட்ரீட். உங்ககிட்ட இருந்துதான் மேம். கண்டிப்பாக ஐ எம் ஷுவர் she'll make others happy whether they are for her or against her. I'll be for you அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு வெரி குட் குவாலிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தானா சொல்லி கொடுத்து வராது இதெல்லாம். யூ ஹாவ் டு டெவலப் இட் பை நேச்சர். ஷீ இஸ் மேட் தட் வே. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட்.
நிறைய வாட்டி ப்ரௌடுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க இந்த இன்டர்வியூ நடத்தினதுனால பல உண்மைகள், இந்த விசாரணையில பல உண்மைகள் இருந்ததெல்லாம் இந்த மாதிரி நீங்க வர வந்துட்டு வரைக்கும் எனக்கு தெரியாது என்னத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்கேன் மதுன்னு கேட்டேன். அவளை நான் கூப்பிடல, மிஸ் வௌ தமிழா கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு கேப்ல அவங்க சொன்னாங்க நீங்க நல்லா பாடுவீங்கன்னு. ஜென்ரலா சும்மா ஜாலியா பாடுவோம். எங்க வீட்ல எப்படின்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்போம், இவர் விசில் அடிக்க ஆரம்பிப்பார் அப்பா, நாங்க கூட சேர்ந்து ஏதாவது 2 லைன் பாடுவோம். அப்படியே அது டெவலப் ஆகி அது ஒரு ஃபுல் ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ்க்கு ஒரு செஷன் போகும். உடனே அதை அந்த அந்த பாட்டு என்ன பாடினோமோ அதை போய் யூடியூப்ல போட்டு பார்ப்போம், அதை பற்றி பேசுவோம். இந்த மாதிரி இது வெளியிலேருந்து பார்த்தா நாங்கள் என்னமோ பிளான் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி பண்ணோங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் தட்ஸ் நாட் ஹவு இட். ரொம்ப இயல்பாகவே நாங்கள் அதை செஞ்சுட்டு இருப்போம் எங்கள் வீட்டில். எல்லாருமே, வீட்டில் இருக்கிற எல்லாருமே. நான் இது எங்கள் வீடு மட்டும் இல்லை, இவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போனாலும் அதே தான், இவங்க பிரதர் வீட்டுக்கு போனாலும் அதே தான், இதே கூத்து தான். ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு இருந்தாலும் அதே தான். தட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் லைக் இது வி கெட் ரெடி டு டூ திஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படி வந்து இல்ல, அவ வந்து எல்லார் ஈஸ்வரி சாங்ஸ் அத்தனையும் பிச்சு வந்துருவா. அவங்க சூப்பராக பாடுவாங்க. இப்போ பாடுறது இல்லை, நிறுத்திட்டா. ஆக்சுவலி எங்கள் அப்பா அவங்க மீட் பண்ணதே ஒரு மியூசிக் ட்ரூப். He had a troupe. தே ஹேட் அ மியூசிக் ட்ரூப். அதில் வந்து எங்கள் அப்பா, இவங்க லதா ரஜினிகாந்த், ரவி ராகவேந்தர், அதாவது அனிருத்தின் அப்பா, அவர் எங்கள் அப்பாவோட தம்பி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பித்த மியூசிக் ட்ரூப். நிறைய கல்யாண கச்சேரிலாம் பண்ணியிருக்காங்க, நிறைய லைட் மியூசிக் ஷோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டைக்ஸ் அப்படின்னு பேர் அந்த ட்ரூப்புக்கு. அதில் மீட் பண்ணி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் தான் லதா ரஜினிகாந்தோடைய லவ் ஸ்டோரி எல்லாம் அது ஒன் ஆஃப்டர் தி அதர். எல்லாமே அதுக்கு மூல காரணம் அந்த மியூசிக் ட்ரூப் தான். ஸோ ஷி யூஸ் டு சிங். ஆனாலும் ஒரு ஃபோன் வந்தது அவங்களுக்கு, அதுதானே தெரியல பாருங்க. தட்ஸ் கர்மா. என்ன பண்ண முடியும். லதா ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் தான் அவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி இருந்தாங்க மேம் அப்படி ரஜினி சார் அவங்க லவ் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? அவ ஆக்சுவலா எங்க காலேஜ் மேகசின் ஸ்கிராம்பிளர்னு ஒரு மேகசின் இருந்தது. அதுல எடிட்டரா நான் என்னோட பீரியட்ல இருந்தேன். எனக்கு அப்புறம் ஷி பிகேம் த எடிட்டர். ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிறது போனா சௌகாரம்மா வீட்டுல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு போன சமயத்துல அது வரைக்கும் சாது சன்னியாசியா போயிடுவான்னு நினைச்சேன் நான். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். எனக்கு குடும்பமாவது ஏதாவது அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் கிடையாதுன்ற மாதிரி நினைச்ச பொண்ணு she wanted to marry you know who. அதான் ஐயோ, the superstar. My god, my sister is not a person happy go lucky. என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் philosophy scholar, the spiritual புத்தா, அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் இது பிலீஃப் எல்லாம் இருந்தப்போ திடீர்னு வந்து டோட்டலி ஆப்போசிட் ரஜினிகாந்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி பயந்து போயிட்டேன் நான் நிஜமாவே. அப்புறம் மகேந்திராட்ட சொல்லி அப்புறம் ஒரு அளவுக்கு பேசினோடனே வி தாட் அவங்க சீரியஸாக தான் இருக்காரு, அவர் சீரியஸாக இருக்காருன்னு. அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம் அவங்க கல்யாணமே. அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. இது அவரே சொல்லியிருக்காரு, இது நம்ம சொல்றதுன்னு இல்லை, அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. அதுக்கு மெயின் ரீசன் எங்க அம்மாவும் அப்பாவும் தான். அதனாலதான் நான் கேட்டேன். எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரியல. அது என்னன்னா they come from a very ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சீதா சாதா ஃபேமிலி. நீங்க எடுத்துக்க பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, 100th டே ஷோ, அதெல்லாம் அவசியம் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு குடும்பமா போய் சினிமா பார்க்கறது, ஒரு பீச்சுக்கு பட்டாணி சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம், கோயிலுக்கு போறது, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்து அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு வைஜி மகேந்திரான்னு ஒரு மாப்பிள்ளை, அவங்க இமேஜின் உள்ள வராங்க. 2வது வர மாப்பிள்ளை சூப்பர் ஸ்டார் ஒரு மாப்பிள்ளை வராங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து எப்படி அதுக்கு அக்செப்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணணும் நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா கிளியரா சொல்லிட்டாங்க, என் தங்க கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த பாரு இது நான் உனக்கு பண்ணி வைக்கிற கல்யாணம் இல்ல, your choice, you're responsible for. But end of the day both the daughters made the right choices ங்கிறது they kind of understood. But initially when such a thing happens in a very normal middle class family, suddenly like 2 people like this come and fall into your family as son-in-law னா என்ன ஆகும்? எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க? அந்த ஸ்டார்டம் பிகாஸ் இருந்திருக்கும். அம்மா அப்பா 2 பேரும் வெரி ப்ராட் மைண்டட் பீப்புள். அதாவது எல்லாம் விசாலமான மனசு இருக்கிறவங்க. அதான் ஒன்றும் நீங்க முடிவு பண்ணீங்களா நீங்க ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு both of them were not easy for parents to accept that. அந்த காலகட்டங்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட ஓகே யூ கேன் சே in those days 70s and 80s 75 இவங்க கல்யாணம், 81 ஐ திங்க் அவங்க கல்யாணம். ஸோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2 மாப்பிள்ளையும் சினிமாக்காரங்க ஃபார் அ வெரி நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இட்ஸ் நாட் ஈஸி. பயம் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். காமிச்சிக்கல, பட்
இருந்திருக்காதுங்களா? நீங்கள் இன்னிக்கே நம்ம வீடுகளில் பயம் வரும்ல, அப்போ அந்த காலகட்டங்களில் இருந்திருக்காதா? கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆல் ஆஃப் அஸ் கோ த்ரூ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்மா. அது நார்மல் ஃபேமிலியிலே நடக்கிறது. அது ஃபிலிம் ஸ்டார் ஃபேமிலினா ஏன் நடக்காமல் இருக்கும்? அது நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணி எப்படி அதுக்கு அனுசரித்து போகிறோன்றது தான் முக்கியம். எல்லாமே லைஃப்ன்றது. பட் நான் ஒன்று சொல்லணும், நான் எங்கள் அம்மாட்டேருந்தும் எங்கள் சித்திட்டேருந்தும் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா நடிகர்களுக்கு கல்யாணம் எவ்வளோ முக்கியம், ஃபேமிலி எவ்வளோ முக்கியம். அந்த ஃபேமிலி சரியா இல்லைன்னா அந்த நடிகரோட வாழ்க்கையே திசை திரும்பி போயிடும். அந்த ஸ்டெபிலிட்டி எங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் கிடச்சிதுன்னா இட்ஸ் தேங்க்ஸ் டு மை மதர் அண்ட் ஆண்ட் தான். நோ டூ வேஸ் அபவுட். இவங்க 2 பேரும் அந்த மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் வீடை நாங்கள் பார்த்துக்குறோம். யூ கோ ஃபார் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் கெரியர். என்ன கிசு வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும். தேங்க் காட் அன்னைக்கு சோஷியல் மீடியா இல்லை. பட் ஜஸ்ட் இமேஜின் அதர்வைஸ். பட் என்ன இருந்தாலும் பிள்ளைங்களை நாங்கள் வளர்த்துக்கிறோம். You are there as fathers. We respect that. We respect your work. We understand your time is not yours-ங்கிறது we understand. இதெல்லாம் இந்த ஸ்ட்ராங்காக எங்களெல்லாம் வளர்த்தது இவங்க 2 பேர் பண்ணது தான். அவங்க 2 பேருக்கு அது gave them that freedom. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. அண்ட் மகேந்திரன் சார் சொல்லியிருக்காரு, இவங்க தான் எனக்கு ஒரு வால் மாதிரி. அப்சல்யூட்லி. எங்க போனாலும் வந்து சாஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம். சாஞ்சுக்கிறது மட்டும் அடிக்கிற வாலும் அவங்க இவங்க தான். பஞ்சிங் பேக் எங்கள் அப்பாவுக்கு எவ்ரிதிங். அவருக்கு அவங்க இல்லைன்னா இயல்பு இயங்காது. காலையில் எழுந்துச்சு காஃபி குடுல ஆரம்பித்து நைட்டு ஹார்லிக்ஸ் குடு வரைக்கும் சுதா அப்படிங்கிற அந்த பேர் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். நான் கூட திட்டுவேன், என்ன இது இவ்வளோ வயசாகுது, ஒரு ஹார்லிக்ஸ் தானா போய் ஒரு மைக்ரோவேவ்ல சுட வச்சு, ஐயோ இதோ கேளுங்க பார்த்தீங்களா, see that reaction. You're today's girl. Would you do this for your husband? No. இல்லைங்க. I'll tell you only one thing. எங்க டைம்ல இருந்த பிலீஃப் இன் மேரேஜ், பிலீஃப் இன் சப்போர்ட், பிலீஃப் இன் பார்ட்னர்ஷிப், பிலீஃப் இன் குடும்பம் இந்த காலத்து பொண்ணுங்கள்ட்ட கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் தலையாட்டுக்கு இல்ல இந்த காலத்து பொண்ணுங்கள்ட்ட நிஜமாவே கிடையாது. ஏன்னா அவங்க ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸு, அப்புறம் தங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தன்னுடைய பொறுப்புன்றத அப்படியே விட்டு பிடிக்கிறவங்கள்ட்ட பழகிறது, இதெல்லாம் தப்புங்க. வேல்யூஸே மறந்து போயிடும் அந்த மாதிரி வாழ்க்கையில். இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்னா வி அண்டர்ஸ்டுட் த வேல்யூ ஆஃப் லைஃப். மதிப்புனா என்ன, குடும்பம்னா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி அது இன்னும் ரொம்ப முக்கியம். ஆஸ் அ மதர் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒய்ஃப் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஸ்டர் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, டாட்டர் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சாலே தேர் யூ ஸ்டாண்ட். யூ கேன் பி ஸோ அண்ட் ஸோ ஒய்ஃபாக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீ தனியாக நிற்கணும்னா யூ ஹாவ் டு ஃபர்ம்லி ஹாவ் தட் பிலீஃப் இன் யூ. அது நான் நம்பினேன். எங்கள் அம்மா கிட்டேருந்து அது வந்தது எனக்கு. அவங்க அப்படி தான், வெரி ஸ்ட்ராங் லேடி, வெரி வெரி ஸ்ட்ராங். ரொம்ப அழகாக நடத்தின்னு போவாங்க எல்லா விஷயத்தையும். அந்த மாதிரி அந்த ஃபேமிலியோட வேல்யூஸ், அதாவது கம் வாட் மே, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர், யூ ஹேவ் டு ஸ்டிக் டுகெதர் அப்படின்னு இவங்க அம்மா கற்றுக் கொடுத்தது தான். தட் இஸ் வை ஆல் ஆஃப் அஸ், இவங்க சைட் ஆஃப் த ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே we are so close in until today, touch wood. That is, என் பையன் ஐஸ்வர்யா பசங்க they are also close-னா அதுக்கு காரணம் அதுதான். Whatever said and done, we've all been through very bad marriages, all of us in the family, younger generation. But they stood by us because there they understood that our self-respect and our younger choice was more important, and they stood by us as mothers. அந்த வேல்யூவும் அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன்னா இவ்வளோ சொல்கிறாங்களே உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒரு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டீங்க எல்லாம் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். But that was my personal choice, that there was a reason to why it happened. It was a different, they understood that and stood by us and stood by our choice and said, no, okay, that's fine. We accept what you've said. We understand it. We stand by you. அதுவும் இருந்தது. ஏன்னா எங்களது வந்து அந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஃப்ளிப்பண்ட்டாக இன்னைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நாளைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது. We all went into marriages, we stayed in it, didn't work out, we came out. It was not once in 2 days, one relationship types. அது கிடையாது எங்களுக்கு. ஸோ தே அண்டர்ஸ்டுட் வை வாட் அப்படிங்கிறது. பட் அவங்க சொல்கிற பாயிண்ட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வேற. இன்ஃபேக்ட் மோஸ்ட் சில்ட்ரன், இப்போ என் பையன்கிட்டலாம் நான் போய் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா வாட் அப்படிங்கிறான். தட்ஸ் த ரியாக்ஷன். வாட்மா டோன்ட் ஹீஸ் 22. இப்போ எனக்கெல்லாம் 22ல் கல்யாணம் ஆயாச்சு, இவங்களுக்கெல்லாம் குழந்தைய பெற்றாச்சு லிட்ரலி. பட் அவன் 22ல் வாட் அப்படிங்கிறான்.
நான் இப்போ அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது, நோ 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 யூ ஹாவ் டு இப்படிலாம் சொல்ல முடியும். ஓகே யோர் சாய்ஸ், விட்டுடணும். என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அவங்க தலைமுறைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் அதை சொல்கிறாங்க. இட்ஸ் ஜென்ரேஷன் கேப். 4 ஜெனரேஷன் தாண்டி வரும்போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அண்ட் வென் இப்போ உங்களோட மேரேஜஸ் அது பிரேக் ஆகும்போது ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் தட் யூ வென்ட் டு? அண்ட் கண்டிப்பா our mothers, my mother தான் first, to my mother தான், to my mother. And எங்க விஷயத்துல to my father also there was no problem, they understood. Even today I'm very socially very friendly with my ex. He's my son's father, so I'm not என்னமோ அப்படிலாம் ஒன்றும் ஆஹா I won't talk to you லாம் கிடையாது. Absolutely civil, no problem. That's a stage in life, அவ்வளோதான். They understood that. They stood by me. They stood by me, they stand by me until this second, and I know they will stand by me in the future, whatever I do. நான் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும், அவங்க வளர்ப்பு எனக்குள்ளே இருக்குது. ஸோ நான் தப்பு பண்ணிட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். யாருக்கும் மனசார இன்னி வரைக்கும் எந்த துரோகமும் நான் பண்ணதில்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க என்னை வளர்த்தது அப்படி. ஸோ அதில் பிரச்சனை இல்லைங்கிற போது, அந்த பேஸ் இருக்கும்போது நம்மளுக்கு we don't have to worry about anything. நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். Absolutely. நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக இருக்கோமா, அப்புறம் மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பாக. இப்போ உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியாச்சு. நீங்கள் அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங், இன்டர்னலி ஸ்ட்ராங் எல்லாம் பார்த்து வந்திருக்கீங்க. அண்ட் how was it when you become a mom? Great moment, one of the most magical moments of my life. And என் பையன் எனக்கு கிடைச்ச பிளெஸிங்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு குழந்தை. அவன் குழந்தையில இஸ் 22 now, I can't call him. எனக்கு குழந்தை தான். அண்ட் இவங்களுக்கு ஃபேவரட் அவன் தான். இன்ஃபேக்ட் she gave up her job because of him. She took her VRS. அவ்வளோ பெரிய இதில் she was going to become, இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், இல்லை ஒரு அந்த செக்ஷனுக்கே அந்த ஸ்டேஷன் ஹெட்னு சொல்லுவாங்களே, I don't know how to call it, அது ஆயிருக்கலாம். which is no, now is my time to take care of my grandson, you keep working, I am there அப்படின்னு VRS எடுத்ததே அவனுக்காக தான். அவனே திட்டுவான் இப்போ, ஏமா நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னா, இல்லை நான் பண்ணேன், மை சாய்ஸ். யாரும் அவங்கள பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, she did it out of her own. இன்னைக்கும் அவனுக்குன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க தான், அப்புறம் தான் நானே. அதை கேட்க பொண்ணுகள்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க தான். ஐயோயோ, ஃபர்ஸ்ட் சுதாமா, ரித்விக், அதுதான். அப்புறம் தான் நானே உள்ள வர முடியும். அது அந்த ஈக்குவேஷன் உள்ள நானே நாட் அலவுட். அந்த மாதிரி பெண் குழந்தைங்கன்னா கண்டிப்பா நம்ம அம்மா கூட க்ளோஸா தான் இருப்போம். அந்த அதுவும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இமோஷனலி ஒரு கனெக்ஷன் வந்திருக்கும். அண்ட் யூ டேக்கன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஹர். நிறைய குவாலிட்டிஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ ஓகே, நம்ம ஒரு அம்மாவா இருக்கும்போது இந்த விஷயங்கள், இந்த குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கணுங்க மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இல்லையா கொஞ்சம். இல்லை, அவங்க கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்டது 2 விஷயம். ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யுவர் சைல்டு. இட்ஸ் நாட் நெசசரி தட் யூ ஹேவ் டு ஸ்டே 12 hours with the child. But even if you stay for 2 hours, you need to create that impact and give the child what he needs as a mother. அது ஒன்று. அண்ட் பேஷன்ஸ் டு பிரிங் அப் அ சைல்டு. எனக்கு அது கொஞ்சம் பேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி, ரொம்பவே கம்மி. பட் அவங்கள பார்த்து தான் நான் இவனை வளர்க்கச்ச அந்த பேஷன்ஸை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். நாட் தட் அவன் he was not at all a tantrum throwing child. அவன் டேண்ட்ரம் த்ரோ பண்ணதாவே ஞாபகம் இல்லை. அவன் இன்னொரு தனிப்பட்ட ஒரு சித்தர் மாதிரி. அவன் சின்ன வயசுலேருந்தே அது ஒரு டிஃப்ரெண்ட் பிறவி அது. பட் நம்மளுக்குள்ள ஒரு பேஷன்ஸ் நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா? சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது ஒரு தாயா நம்ம when you transform into a mother, because it's not a new child that is born, a new mother is also born along with the child. அதை டெவலப் பண்ணிக்கும் போது I learned a lot from her, how to handle a situation, a crisis, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்தாங்க. பேரனை பத்தி உங்களுக்கு என்னமா சொல்றதுக்கு இருக்கு? சொல்லிட்டாங்க, அவர் தான் உயிர். ஐயோ, எல்லாமே அவர் தான். இப்பா அவரை பத்தி அதாவது நான் என் பிள்ளைய திட்ட முடியாது. அவங்க முன்னாடி பயங்கரமா வாங்கி கட்டிப்பேன். அவனை வச்சுக்கிட்டே திட்டிடுவாங்க. அப்புறம் என்ன யோசிச்சு பாருங்க என்ன அவன் நிலைமைன்னு. இல்லை, அவன் ஒரு பத்திரமாத்து தங்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்க குழந்தை. ஏன்னா சும்மா சொல்லலை, குணம், ஹேபிட்ஸு, பதவிசாக நடந்துக்கிறது, எல்டர்ஸ் மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிறது, அந்யோன்யமாக பழகிறது. அவன் தன்னலம் கருதாத ஒரு குழந்தைன்னு அவன் தான். ஏன்னா நிஜமாவே சொல்கிறேன், நான் சோன்சோட கிராண்ட்சன், நான் சோன்சோட சன்னு, நான் பை மைசெல்ஃப் நான் ஒரு பெரிய பாடகன் ஆயிட்டேன் அப்படின்லாம் பெருமைப்படாத ஒரு குழந்தை. வெரி வெரி ஆனஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஒரு தன்னலம் கருதாத, ஹேசல் ஃப்ரீ.
நீ குடுத்தியா சரி, குடுக்கலையா குடுக்கலையா நோ ஓகே, ப்ராப்ளம் அப்படி நோ இருப்பான். ப்ராப்ளம். அதான் சொன்னேனே சித்தர்னு, அந்த மாதிரி கேட்டகரி தான் அது. ஆனா அவனுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னா கூட அவங்க அம்மாட்ட போய் கேட்க மாட்டான், பாட்டி கிட்ட தான். எனக்கு ஃபோன் பண்ணுவான். அவனுக்கு எப்படி தெரியுமா கேட்பான், முடியுமா, முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு கேட்பான். And that, see that advantage you take with the grandparent. இப்போ I used to be like that with my grandmother. That is my father's mother. அம்மாவோட அம்மாட்ட கொஞ்சம் பயம் எனக்கு. ஐஸ்வர்யா தான் she was very close to my mother's mother. நான் வந்து closer to my father's mother. I used to take that advantage with her. இங்க ரித்விக் takes that advantage with my mother. அதாவது he can take any advantage with her. அந்த மாதிரி. கேட்குறேன்னு தப்பா நினைக்காத, முடியலன்னா பரவாயில்ல அப்படிதான் ஆரம்பிப்பான். வெரி வெரி ஜெனுவினுங்க குழந்தை. ரொம்ப ரொம்ப அவ சொல்ற மாதிரி அவன் இன்னும் குழந்தை தான் நம்மளுக்கெல்லாம். அந்த அந்த ஒரு சின்சியரா ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறதுன்றது அவனை பார்த்து கத்துக்கணும். அழகா பேசுவான், என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு கூட அவனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இஸ் காட் ஆக்சுவலி ரொம்ப குவாலிட்டி. எனக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். அம்மாவும் அவனும் சம்மந்தமே கிடையாது. அப்சல்யூட்லி. நான்னா பட 4 பேரோட அழகா அவனுக்கு பிடிச்சா தான் பேசுவான், பிடிச்சாதான் பழகுவான், இல்லைன்னா அவன் பாட்டுக்கு இருப்பான். ஹீ இஸ் நாட் தட் கைண்ட். அதனால அவன் வந்து அலூஃபா இருக்கான்னு கிடையாது. ஹீ இஸ் இன் ஹிஸ் ஸ்பேஸ், அவ்வளோதான். எப்போ பேசணுமோ எப்போ பழகணுமோ அதெல்லாம் பண்ணிடுவான். பிகாஸ் ஹீ இஸ் நவ் டேக்கின் டு சிங்கிங் as a career. ப்ரொஃபஷ்னலி ஹீஸ் ஸ்டார்டட் சிங்கிங் கர்நாடிக் ஃபிலிம்ஸ் எல்லாமே. இப்போ தான் ஹீஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் as a singer. ஸோ அவனுக்கு அதெல்லாம் ஹி நோஸ். என்ன பண்ணணும், என்ன நெட்வொர்க் பண்ணணும், யார்கிட்ட பேசணும், என்ன பிஆர், அதெல்லாம் தெரியுது. பட் அட் த சேம் டைம் இப்போ என்ன மாதிரி இந்த அவுட் கோயிங்காக அதெல்லாம் தேவைப்பட்டா மட்டும்தான். இல்லைன்னா சாரி. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்களா, ஜாலியாக பேசுவான், காமெடி பண்ணுவான், ஜோக் அடிப்பான். பட் தட் யூ கான். இப்போ எங்ககிட்ட அதை நீங்கள் இயல்பாக பார்ப்பீங்க, அங்கே அது வர வச்சாதான் பார்க்க முடியாது. Unless you are so close to him, then you can see that side of him. இவங்கள பத்தி பேசும்போதே ரொம்ப தான் எல்லார்கிட்டயும் அவுட் கோயிங்கா பேசுவாங்க. இன்னொரு விஷயம் மகேந்திரன் சார் சொன்னது நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நான் ரொம்ப அடமெண்ட், எனக்கு வேணும்னா அது வேணுங்கிற மாதிரி ஒரு இதுல இருப்பீங்க. என்ன விஷயத்துல அவங்க ரொம்ப அடமெண்டா இருந்திருக்காங்க சின்ன வயசுலயா இருந்தாலும்? அவளுக்குன்னு சில விஷயங்கள் பிடிச்சதுன்னா அதை செய்யாம விட மாட்டான், கண்டிப்பா செய்வா. இன்க்ளூடிங் சாய்ஸ் ஆஃப் லைஃப் பார்ட்னர். அவள் தான் சூஸ் பண்ணா, நாங்கள் அவளை சூஸ் பண்ண சொல்லு. நாங்கள் இப்படி தான் பார்த்துக்கிறோம், இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு. நீ சூஸ் பண்ணியா பண்ணிக்கோ. இது வந்து எங்கள் அம்மா வந்து எங்ககிட்டலாம் சொன்ன மாதிரி, நீ வந்து பண்ணியா, வாட் எவர் இஸ் த கான்சிக்வன்சஸ் நீயே தான் பேசு அப்படின்றது தான் தவிர மற்றபடி தெர் இஸ் நோ அதர் வருத்தப்படுற மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ இப்போ ட்ராமா பண்றீங்க இல்லையா மேம், மேமும் பண்ணியிருக்காங்க. இப்போ வீட்டில் நீங்க 2 பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்றது அந்த மாதிரி ஏதாச்சும் உண்டா? இல்லையே. நான் பண்றதுக்கு எங்க அம்மா வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க, சூப்பராக. எனக்கு பெஸ்ட் கிரிட்டிக் எங்க அம்மா தான். நான் நடிச்சு முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் அவங்கள தான் கேட்பேன் எப்படி இருந்ததுன்னு. ஏன்னா அப்பா கிட்டேருந்து ஒரு வரும், வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு வெரி குட் அப்பா கிட்டேருந்து வாங்குறதுங்கிறது லேஸ்ல கிடைக்காது. அவங்க எப்படின்னா வாரி கொடுக்குற வள்ளல். அதனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். சுமாரா நடிச்சிருந்தா கூட ரொம்ப நல்லா நடிச்சேன்ருவாங்களா, அப்பா பரவாயில்ல பாவம் நம்மளுக்காக சொல்றாங்கல்ல, இன்னும் பெட்டரா நடிச்சிருவோம் அடுத்த தடவை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வரும். பட் இஸ் வெரி கிவிங் வித் நாட் ஜஸ்ட் திங்ஸ், கிவிங் வித் ஹர் லவ், கிவிங் வித் ஹர் அஃபெக்ஷன், கிவிங் வித் ஹர் என்கோமியம்ஸ். இருக்கிறதுலயே மோசமான ஒரு படத்துல கூட ஏதாவது ஒரு நல்லதை கண்டுபிடிச்சு இந்த சீன்ல இந்த டைலாக் நல்லா இருந்ததுன்னு வாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க. யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் ஹர் டு சே சம்திங் இஸ் பேட். நாங்கெல்லாம் போட்டு நல்லா இல்லையா, நல்லா இல்லை, நல்லா இருக்கா, நல்லா இருக்கு அப்படி சொல்ற ஆளுங்க. அவன் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றான், அதுல அந்த இடம் நல்லா இருந்ததேன்னு வாங்க. என்னமா ஒரு இடம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லாம நாங்க போய் ஒரு படத்தை பார்க்க முடியும்ல, நாங்க சண்டை போடுவோம் அவங்களோட. பட் she likes to see the good in everything. She cannot find negative in everything. இப்போ அந்த மாதிரி சண்டை போடுறதுன்னா அம்மா கூட நிறைய சண்டை போடுவீங்க இல்ல அப்பா கூட? அப்பா தான் மேக்ஸிமம் சண்டை எங்க அப்பா கூட தான். சண்டை போட்டு ஃபோன் பண்ணி இவங்களை திட்டுவேன், புருஷன் இருக்காரு அப்படின்ட்டு இவங்களை திட்டுவேன். ஸோ ஷீல் டேக் த பேக்லாக், அந்த முடிச்சுட்டு இங்க பேக்லாக் வரும். அப்படிதான். எப்படி சார் கூப்பிட்டு சொல்லுவாரா, என்ன உங்க பொண்ணு இப்படி ஓ எஸ் வரும். இவங்களுக்கு தான் எல்லா ஃபோனும். நாங்க எல்லாருமே இப்ப நானும் என் தம்பி எல்லா ஃபோனும் இவங்களுக்கு தான். நீ உன் புருஷன் இருக்கானே, உன் பொண்ணு இருக்காளே, உன் புள்ள இருக்கானே, உங்க அப்பா இருக்கானே, இப்படிதான் போகும். பாவம். she has to listen to it. எப்படி மேம் பழகிடுச்சு. இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் நீங்க எப்படி மேம் பாத்திருக்கீங்க சின்ன வயசுல அப்பா அம்மாவோட? You can't imagine a couple other than them. They can't live without each other, they can't live with each other. அந்த மாதிரி ஒரு கப்பல் 2 பேரும். அப்படி நான்லாம் I can't think of my father doing something without her. I can't think of her you taken for granted. அதெல்லாம் சிலதெல்லாம் அந்த மாதிரி இவங்க 2 பேரும்.
அந்த மாதிரி ஒரு அந்யோன்யம் தான். கண்டை யார் போடுறது இல்லை, எல்லா வீட்லேயும் சண்டை நடக்கும். அவங்க வீட்லேயும் அந்த டிப்பிக்கல் சண்டைகள் நடக்கும். நாங்கள் உட்காந்து அப்படியே டென்னிஸ் மேட்ச் பார்க்குற மாதிரி பார்த்துருக்கோம், அதெல்லாம் நடக்கும். பட் தே கேனாட் ஃபங்க்ஷன் வித்வுட் ஈச் அதர். இப்போ கூட கிளம்பச்சா எனக்கு எத்தனை மணிக்கு இன்டர்வியூ, நான் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா சும்மா என்னம்மா ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட மாட்டாரா, இன்னும் இன்டர்வியூ முடிஞ்சு நான் திருப்பி கொண்டு போய் விடுவேன். இல்லை நான் எடுத்து வச்சுட்டு வரணும், இதை பண்ணணும், அப்பாவுக்கு சாப்பிடணும், ஸ்டாப் இட் மா, ஐ கான்ட் டீல் வித் திஸ், ஜஸ்ட் கம் நவ் வித் மீ அப்படின்னு. அவங்களுக்கு ஹர் லைஃப் இவால்வ்ஸ் அரவுண்ட் தட் மார்னிங் காஃபி, தென் லஞ்ச், தென் தட் டிஃபன், தென் தட் ஈவினிங் டின்னர், அண்ட் தென் தட் நைட் Horlicks. How to function around that supply of all these items for my father, how my life functions around that. இப்போ அவர் வெளியூர்லாம் போயிட்டாருன்னா ஓகே, there is an assistant there, but she'll call and check. ஆயிட்டா சாப்பிட்டேளா இது பண்ண, I'll be like, oh my god, I mean, இப்படி இருக்க முடியுமா? இப்படி really amazing. There's so much to learn from that. You can make fun of it, but there's so much to learn from that. இப்போ அவங்க ட்ராமா பண்றாங்க, ட்ராமாக்கு வந்துட்டாங்க, உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க இதுதான் என்னோட ஐடியா, இப்படிதான் எனக்கு போகணுங்கிற ஒரு ஐடியா. அண்ட் தென் பாலிடிக்ஸ்குள்ள வந்தாங்க, அதுலயும் அவ்வளோ ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் அப்படிலாம் இருக்கும்போது, ஒரு பப்ளிக் ஃபிகர்ல இருக்கும்போது ஹவு டிட் யூ ஃபீல்? ப்ரௌடுன்னு சொல்லிட்டீங்க, பட் ஸ்டில் அவங்களோட க்ரோத் பார்த்துருக்கீங்கல்ல மேம். அப்போ ஒரு டெசிஷன் எடுக்கும் போதும் அவங்களோட டெசிஷன் நீங்க சொல்லிட்டீங்க, பட் ஸ்டில் உங்களுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? நான் இன்னும் எதை வருத்தப்படுறேன் தெரியுமா அவளை பற்றி? சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா அந்த தகுதி அவள்கிட்ட இருக்குது, அந்த ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் இன்னும் அந்த ரெக்கக்னிஷன் அவளுக்கு கிடைக்கல. நீ சூஸ் பண்ணலாம், நீ உனக்கு பொலிட்டிக்கல் கரியர் வேணும், அது வேணும், இது வேணும்னு. அதில் உன்னை யார் மதித்து ஆச்சு, நீ இந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்காக உழைக்கிற, நான் உனக்கு எதாவது செய்யணும், இதுக்கு உனக்கு ஒரு பதவியாவது கொடுக்கணும், வேணுன்ற அளவுக்கு இன்னும் கிடைக்கல. எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம். இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என் பக்கத்தில் உட்காந்துட்டு. இல்லை நிஜமாவே இது ஒரு பெரிய வேணுன்ற அங்கீகாரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அங்கீகாரம் என்ன அவளுக்கு இன்னும் கிடைக்கல. எதை சூஸ் பண்ணாலும் நான் தான் நம்பர் 1 அப்படின்ற தாட் இருந்து கூட கேப்பபிலிட்டி இருக்குது, டேலண்ட் இருக்குது, எல்லாமே இருக்கு, வெளிப்பாடு இல்லை. அது அது எப்போ வரும்னு கடவுள் தான் காமிக்கணும் எனக்கு. What do you want to tell about this one? She has her opinion as a mother. Every mother has her dreams for her child. So அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன்ஸ் இன்னும் சரியாக கிடைக்கலங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய வருத்தம் இந்த செகண்ட் வரைக்கும். அது எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவ்வளோ உழைக்கிற, இவ்வளோ பண்ணுற, இவ்வளோ செய்கிற, ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ஏன் இன்னும் கிடைக்கல? ஒரு சின்ன விஷயம், ஒரு அவார்டு முதற்கொண்டு நான்லாம் கேட்க மாட்டேங்க. நான் போய் நின்று இந்த லாபிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு தெரியாது, நான் பண்ண மாட்டேன். நான் எப்படின்னா எங்கள் அப்பா பார்த்து வளர்ந்துருக்கேன், எங்கள் தாத்தா பாட்டி பார்த்து வளர்ந்துருக்கேன். உழைப்புக்கேற்ற ஊதியம் நம்மளுக்கு என்றைக்கு வேணாலும் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழறவன் நான் இந்த செகண்ட் வரைக்கும். பட் டுடே யூ நீட் டு நெட்வொர்க், யூ நீட் டு லாபி, யூ நீட் டு டூ தீஸ் திங்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ தீஸ் திங்ஸ். ஸோ அதனால நம்மளுக்கு நம்ம என்னதான் உழைச்சாலும் அதுக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கிறது கிடையாது. அது கல்ச்சரல் ஃபீல்ட்லேயும் சரி, பாலிடிக்ஸ்லேயும் சரி, இதுதான் உண்மை. ஸோ ஆஸ் அ மதர் இட் ஹர்ட்ஸ் ஹர். இவ்வளோ பண்ணுறியே, ஏன் அது உனக்கு வரல? And not in comparison with anybody else or anything else. அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கிடைச்சிடுச்சே உனக்கு கிடைக்கலையே எல்லாம் கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டோம். உனக்கு ஏன் இன்னும் கிடைக்க வேண்டியது கிடைக்கல? ஒரு ரெக்கக்னிஷன், வெதர் இட்ஸ் த கல்ச்சரல் ஃபீல்ட் ஆர் த பொலிட்டிக்கல் ஃபீல்ட், உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெக்கக்னிஷன் நான் தான் சொல்லுவேன், வரப்போ வருமா? மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் எல்லாத்தையும். He knows when to give. வரும்போது பெருசாக கொடுக்குறானோ என்னமோ, ப்ராபப்லி இஸ் மேக்கிங் மீ வெயிட் பிகாஸ் ஆஃப் தட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஐ ஆல்வேஸ் லுக் அட் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் திங்ஸ். வராமல் போக வாய்ப்பு இல்லை. எப்போங்கிறது தான் கொஸ்டின். நான் சொல்லி இவங்களுக்கு நான் அதை தேத்துவேன். ஆமாம், ஏன்னா இவங்களுக்கு கோவம் வந்துடும். இந்த ஒரு விஷயத்தில் தான் she gets very angry that her children have not yet gotten the due recognition that they deserve. Exactly. That irritates her and எங்கள் அம்மாவுக்கு கோவம் வரும்னா அந்த ஒரு விஷயத்தில் தான் கோவம் வரும். கண்டிப்பா டைம் இருக்கு மேம் நமக்கு. எல்லாம் நடக்கும். ஆமாம், கிளின்ட் ஈஸ்ட்வுட் 46 வயசுல தான் ஆக்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் என்னையே See, my grandmother started her educational career at the age of 55. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு இன்னும் இருக்கு டைம். கண்டிப்பா நீங்க வெளில அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அம்மாவும் இன்டர்னலி ஸ்ட்ராங், இந்த மாதிரி சொல்லும்போது 2 பேருக்கான கேள்விதான். கண்டிப்பா உங்களோட பேட் டைம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மென்டலி எங்கேயாச்சும் போய் அழணும்ப்பா, இல்லைன்னா இந்த மதுவந்திக்கு பின்னாடி ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கும் இல்லையா? ஹவு டு யூ ஹேண்டில் தட்? 2 பேருக்குமே நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த ஒரு சோகம் வந்தாலோ ஒரு மாதிரி இருந்தாலோ நான் உடனே ஃபோன் பண்ணி இவங்கள்ட்ட தான் அழுவேன். நான் தான் சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே பஞ்சிங் பேக் அவங்க தான். இவங்க கிட்ட தான் ஃபஸ்ட்டு போகும்.
நல்லது கெட்டது, சோகம், கோபம், வருத்தம், ஆத்திரம், வாட் எவர் இட் மே பி, த ஃபர்ஸ்ட் கால் வில் கோ டு ஹர். தட் இமோஷன் ஃபர்ஸ்ட் கொட்டி தீர்த்துடணும். அண்ட் மை கால் வில் கோ டு காட். ஆமாம், அவ்வளோதான். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். கடவுளை தான் வேண்டிக்கணும். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஐ பிலீவ் அ லாட் இன் பிரேயர்ஸ். எஸ். கடவுள், கோவில், Yeah. பூஜை, புனஸ்காரம். கடவுளுக்கு தினம் நீ வேணும்ட்டு படிக்கிறது இல்லை. நீ ஆத்மார்த்தமா படித்தேன்னா அதுக்குன்னு ஒரு பலன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை இருக்கு. She is a very strong, devout, practicing Hindu. So, very, very. நீங்களும் அப்படிதானே? I am. I've learnt that from her. What it is to pray, why ஒரு பண்டிகை எப்படி கொண்டாடணும், எதுக்கு கொண்டாடுறோம், ஏன் செய்கிறோம், ஒரு கோயில் ஏன் போகணும், எதுக்கு போகிறோம், இது எல்லாமே அவங்க கிட்டேருந்து கற்றுன்றது. இன்னைக்கு இப்போ நான் எங்கேயாச்சும் அவங்க கூட போகும்போது ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு டேக் ஹர் டு டெம்பிள். ஏன்னா அதெல்லாம் நான் தான் கொஞ்சம் செய்வேன் வீட்டில். அப்பாவுக்கு அந்த அந்த ஏரியா கூப்பிட்டா வருவார், அதுவும் இஷ்டப்பட்டாதான். அவருக்கு அவர் கடவுள்னா அவர் வேலை தான் அவருக்கு கடவுள். ஆமா. அந்த மாதிரி ஆள். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னென்னா இதுவும் முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ராக்டிஸிங் ஹிந்துங்கிற அந்த கான்செப்ட் நான் கற்றுக்கிட்டது அவங்ககிட்ட. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் 2 பேரும் உட்காருங்களா மேம்? சின்ன வயசுலேருந்து மேமோட பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக லுக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க கண் எழுதுறதா இருந்தாலும், பொட்டு வைக்கிறதா இருந்தாலும், செயின், எப்படி இப்படி தான் நம்ம இருக்கோம். ஃபேபியுலஸாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் 5 மினிட்ஸில் ரெடி ஆவாங்க. தட் இஸ் த பெஸ்ட் பார்ட். ஷி won't டேக் மச் டைம். I have not seen her take more than 5 to 10 minutes to get ready. இது ரெடி ஆகுறதே 5 minutes. I'm not joking. நான் ரெடி ஆயிட்டு என்ன மது எவ்வளவு நேரம் அதான் சொல்றேன், ஃபோன் பண்ணி உட்கார்ந்திருக்கேன், நீ இன்னும் வரல, என்னாச்சுன்னு. பிகாஸ் she was ready. பக்கா. அதெல்லாம் இல்ல, காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சமையல் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு then she was bored because I didn't come to pick her up. நீங்க செட் ஆயிட்டு வரணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க செட் ஆனோடனே I went to pick her up. அதுக்குள்ள பட் அதான் அந்த கெட்டிங் ரெடிங்கிறது 5 மினிட்ஸ் தான். அது சொல்லி கொடுத்து வர விஷயம் இல்லம்மா. யூர் See, பேசிக் and she is not a person who will wear concealer. மேக்கப்பே போடும். No, கண்மை lipstick. கண்ணுமை லிப்ஸ்டிக். That's it. No concealer, no powder, no pancake, nothing. அதெல்லாம் ட்ராமாக்கு. நானுமே அவங்கள பார்த்து அதை கற்றுக்கிட்டது தான். ட்ராமாக்கு மேக்கப் போடுறது வேற, டான்ஸுக்கு மேக்கப் போடுறது வேற. பட் அதர்வைஸ் நான் இன்னும் மோசம். நான் கண்மை கூட ரொம்ப ரேர் தான். லிப்ஸ்டிக் தான். இந்த மாதிரி ஏதாவது வெளியே இல்லைன்னா அது கூட கிடையாது. பட் அவ்வளோ அழகா பிரசன்ட் ஆமா. பண்ணிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் She always- ஹைலைட் டிஃப்ரெண்டா போட்டு வச்சிருக்காங்க. பிடிக்குமா மேம் உங்களுக்கு? Yeah, she likes to dress well. She likes to look good. She likes to present இல்ல, herself well. வெளியில போனாதான் நல்லா. வீட்லயே அப்படிதான் இருப்பாங்க. வீட்லயே அப்படிதான் உட்காந்துருப்பேன். பெரிய பொட்டு மாலை வேலை எல்லாம் Decent-ஆ. டீசெண்டா. அதுக்கோசரம் அப்படி வெளியில ஒரு பார்ட்டிசிபேஷனுக்கு போற மாதிரி எல்லாம் கிடையாது. பாக்குறதுக்கு See, கிளீன். when you enter her house, when you see her, ஒரு லக்ஷ்மிகரமா இருக்கும், ஒரு கலை இருக்கும். அது she is very very particular. வேணும் இல்லை, that's her nature. அவங்க அம்மாட்டேந்து வந்தது அவங்களுக்கு. அது அவங்க அம்மாட்டேந்து வந்தது. அவங்களும் அப்படிதான், அவங்க சிஸ்டரும் அப்படிதான். போய் பார்த்துச்சு அந்த கலை இருக்கும். அதுக்கோசம் அவங்க ஒன்றும் டெய்லி இப்போ 10,000 ரூபாய் புடவை கட்டிக்கிற ஆள் கிடையாது எங்கள் அம்மா. நோ 300 ரூபாய்க்கு புடவை எடுத்தா கூட 4 பேர் பார்த்துட்டு என்னங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு. அந்த புடவை விலை 300 ரூபாய் இருந்திருக்கும். ஏதாவது 120 ரூபா போட ஒண்ணு கட்டிட்டு இருந்தேன். அப்போ கேட்டாங்க என்ன இந்த கேள்வி. சி எங்க அம்மாக்கு அதெல்லாம் அதாவது. அண்ட் இன்னொன்று, இந்த பிராண்டட் தான் வாங்கணும். இன்னும் அதுவும் நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். பிடிச்சா எடுத்துருவோம், அவ்வளோதான். இந்த பிராண்டு, இந்த கடைக்குள்ள போய் இந்த பிராண்டு எவ்வளோ அழுக்கா இருந்தாலும் அந்த பிராண்டை தான் வாங்கணும், இதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் பாட்டால கிடைக்கிற செருப்பு மத்த பெரிய பெரிய இதுல எல்லாம் கிடைக்குதா? கிடையாது. பட் ஷி லவ்ஸ் பேட்டா ஸ்லிப்பர்ஸ். அந்த மாதிரி சர்டன் திங்ஸ். ஸோ பாண்டி பஜார் ஷி லவ்ஸ் டு ஷாப். அதாவது 100 ரூபாய் 150 ரூபாய் 300 ரூபாய்க்குள்ள இட்ஸ் ஃபைன். இப்போ இந்த விலை இருக்கே, அதனால நான் அதை வாங்கியே தீருவேன், நான் இன்னாரோட மனைவி, அதனால நான் இந்த விலைக்கு தான் வாங்குவேன், அப்படிலாம் கிடையாது. அது எனக்கும் கிடையாது. அது அவங்க கிட்டே இருந்து கத்துக்கிட்டது தான். அதான் அவங்க சாரி பத்தி தான் நான் கேட்கணும். எப்படி சாரி செலக்ட் பண்ணுவீங்க? அவ்வளோ அழகான சாரீஸ் வச்சிருக்கீங்க. அது ஒண்ணுமே நான் இப்படிதான் போகணும், இங்கதான் வாங்கணும், இந்த பிராண்டு தான் எடுக்கணும்லாம் கிடையாது. கண்ணுக்கு பிடிச்சதா எடுத்துரும். அவங்களுக்கு சில கடைகள்ல இந்த வாசல்ல மாட்டியிருப்பாங்க புடவைங்க. நானும் என் தம்பியும் அதுதான் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கோம். இந்த கடையில் இந்த வாசல் புடவை எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்டா பிடிச்சிடும் அவங்களுக்கு நினைச்சு. லைக்ஸ் தட். சில கடைகளில் அந்த வாசலில் மாட்டுற புடவை, ரொம்ப பொம்மைக்கு போடுற புடவையோ இல்லை அந்த வாசலை அப்படியே பிளெயினாக போடுவாங்க தெரியுமா அந்த புடவைய. சில கடைகள் இருக்கு, அந்த கடையில் கண்ணை மூடிக்கிட்டு அந்த வாசலில் வாங்குற புடவை வாங்கி கொடுத்துட்டோன்னா பிடிக்கும். ஏன்னா இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டம். இவங்களா பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது வேற. நம்ம சூஸ் பண்ணி கொடுத்து பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரம் பிடிக்கலன்றுவாங்க.
அது நீ பர்த்டேக்கு கொடுத்ததா இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் கொடுத்தா. நானும் என் தம்பியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன, இந்த கடை வாசல் புடவை அவங்களுக்கு பிடிக்கும், கண்ண முடின்னு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். ஏன்னா ஹவு டு டேக் ஹர் ஃபார் ஹர் ஓன் பர்த்டே ஷாப்பிங், யூட் லைக் டு கிவ் ஹர் த கிஃப்ட் இல்லை. அதுக்கு வெளில நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் மேம். அது எனக்கு நீங்களான்னு எனக்கு தெரியல. முடி நீளமா இருந்துச்சு. ரொம்ப சின்ன பொண்ணு. நானே தான். ரொம்ப வித்தியாசமா இருந்தீங்க மேம். நானே தான். ரொம்ப ரிபலியஸா கட் பண்ணதா ஹேர். சைனஸ் ப்ராப்ளம், அதனால முடி வெட்டினேன், அவ்வளோதான். ஒரு ரிபலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹெல்த் ப்ராப்ளம், சைனஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தது. இப்போவுமே எனக்கு இருக்கு அந்த சைனஸ், பட் இது கட் பண்ணதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதனால முடி வெட்டிக்கிட்டது, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அந்த இந்த லுக் எப்படி மேம் பிடிச்சிரு? யூ ஆர் லைக் I don't have a problem with the look. Many people like the look, they compliment the look. So swag look. என்ன ஸ்வாகோ இந்த வார்த்தைலாம் எனக்கு தெரியாதுமா, அதெல்லாம் இந்த காலத்து வார்த்தை. எனக்கு தெரியாது இந்த வார்த்தை. நான் கொஞ்சம் 1977 born. அதனால உங்க இந்த இன்னொன்று சொல்றீங்களே வைப்பு, நம்ம ஒரு 4-5 வார்த்தை வச்சிருக்கீங்களே, ஸ்வாகு, வைப்பு, அப்புறம் என்னது சில்லா, என்னெல்லாமோ சொல்றீங்க. இதெல்லாம் நாங்க சொல்லி வளர்ந்தது இல்லை, அதனால மன்னிச்சுக்கோங்க. இப்ப நானே அந்த கதைனா எங்க அம்மா யோசிச்சு பாருங்க. அதான் சிபி அட்டோன் படிக்காத மேதை பார்த்தால் பாவம் மன்னிப்பு, அந்த கேட்டகரி, பழமும் இந்த மாதிரி அந்த கேட்டகரி. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஓகே சூப்பர் மேம். லாஸ்ட் கொஞ்சம் போட்டோஸ், ஒரு 4 போட்டோஸ் காட்டிட்டு முடிச்சிடலாம். திஸ் போட்டோ என்ன ஞாபகங்கள் இருக்கு? அது அவங்க ஆபீஸ் யூனிஃபார்ம். By the way, I wore uniform for 25 years. அப்பெல்லாம் ஏர் இந்தியால அது ஆபீஸ்ல. ஆமா ஆமா, ஏர் இந்தியால மஸ்ட். இது ஒரு கலர், இன்னொரு ப்ளூ கலர், 2 கலரும் மாத்தி மாத்தி. அண்ட் இது வந்து ஆக்சுவலி சிவாஜி கணேசன் வீட்ல எடுத்தது. இவர் சிவாஜி வெறியர், என் ஹஸ்பண்ட். இது எங்க சின்ன மாமியார். சின்ன மாமியார் சிவாஜியோடைய தங்கச்சியா நினைக்கிற லதா மங்கேஷ்கர் அன்னைக்கு இருந்தாங்க அவங்க வீட்டுல. அவங்கள பாக்குறதுக்கோசரம் போயிருந்தோம் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு. So she went straight from office. இருந்து போனேன். What was the conversation with Lata ma'am? She was very ரொம்ப சிம்பிள் மா. லதா மங்கேஷ்கர்ன்றவங்க அவ்வளோ பெரிய பாடகி, அவ்வளோ பெரிய வேர்ல்ட் ஃபேமஸ் பர்சன். அப்படி இருந்து கூட ரொம்ப சாதாரணமாக ஒரு how are you, what is happening அப்படின்னு ரொம்ப இதுவும் அழகாக விசாரிச்சாங்க அன்னைக்கு. அவ்வளோதானே தவிர மற்றபடி ஐ டோன்ட் நோ எனி திங் அபவுட் லதா. She considered this family as her own family, சிவாஜி கணேசன்ஸ் family. அவங்களுக்கு சிவாஜி சார் வந்து ஒரு அண்ணன் மாதிரி. அதான் ரக்ஷாபந்தன் வருது இல்லையா, அப்போ வந்து எனக்கு ஞாபகம் வருது, ரக்ஷாபந்தனுக்கு லதா அவங்க கட்டுவாங்க சிவாஜிக்கு. இப்போ ஆஸ் அ சிங்கர் நீங்க கண்டிப்பா அப்படி வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா லதா மாமா? ஆமா, she was. ஆனா இவங்களுக்கு ஃபேவரட் பி சுஷீலா தான். நான் சொல்லிடுவேன் அத. அவங்க யார்கிட்ட வேணாலும் இதை நான் சொல்லுவேன். உங்களுக்கு உலகத்துக்கே லதா மங்கேஷ்கரா இருக்கலாம், பட் எனக்கு பி சுஷீலா தான். இப்போ கூட அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். உடம்பு முடியாமல் உட்காந்துருக்காங்க வீட்டில். பாவமாக இருக்குது. அவங்க வந்து ஒரு எப்படி பார்த்த சுஷீலா எப்படி பரிதாபமாக இருக்குன்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. அதாவது நாட் கீப்பிங் டூ வெல், வயசாயிடுச்சு இல்லை, அது அந்த ஒரு இது தவிர மற்றபடி இல்லை. பட் பி சுஷீலா nobody can touch. அதான் அந்த பி சுஷீலானா பைத்தியம். nobody can come anywhere near பி சுஷீலா. இல்ல இது வந்து அவங்கன்னு இல்ல, உயர்ந்த மனிதன்ல அந்த பாட்டு நாளை இந்த வேளை பாட்டுக்கு நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. அந்த பாட்டை வந்து யாராலுமே வேற லாங்குவேஜஸ்ல அந்த அளவுக்கு ரெப்ளிகேட் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இட்ஸ் நத்திங், ஷி இஸ் நாட் சேயிங் சம்திங் தட் இஸ் நாட் நோன். ஸோ அவங்களுக்கு ஆனால் பி சுஷீலா தான். அந்த அத்தான் என்னத்தான் ஒரு பாட்டு பாடியிருக்காங்கல்ல, ராஜ் கபூர் ஃபோன் பண்ணுவாராம். அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க. எங்களுடைய அப்பாவுடைய நாடகம் 3G அப்படிங்கிற நாடகத்தோடைய 100th டே மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில். அன்னைக்கு அனி கேம் ஃபார் த ஷோ. மோகன்லால் சார் அண்ட் அனி தான் அன்னைக்கு சீஃப் கெஸ்ட். ஸோ அன்னைக்கு அவனை நான் ரிசீவ் பண்ண அன்னைக்கு அது எப்போதும் என்னை பார்த்தா அப்படிதான் ஹாய் அப்படின்னு கட்டிக்கும். நான் அப்படி கட்டினேன். அது literally I've seen him from the time he was born. So I'm much older to him. So elder akka. அதனால அவங்களுக்குலாம் நான் அது they'll see me you old வயசான அந்த எல்டர்லி அக்கா அந்த கேட்டகரி நான். அது ஆல்வேஸ் இது எனக்கு குழந்தை, அதனால அந்த ஹக். அந்த குழந்தை இப்போ ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ராக் ஸ்டார். அவன் இருந்தாலும் அவனுடைய குணமும் அவனுடைய நேச்சரும் ஒரு பிட்டு கூட மாறல. He's so down to earth. இன்னைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அவனுக்கு அது தலைக்கேறல, நான் இன்னார் நான் இப்படி அப்படிங்கிறதுலாம் எதுவுமே யூ கான்ட் see with him.
ரொம்ப தங்கமான பையன். அப்சல்யூட்லி டவுன் டு அர்த். அது எப்படி சின்ன வயசுல இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. சச் அ லவ்லி சைல்டு, அப்படிதான் நான் சொல்லணும். அண்ட் அமேசிங், we're all extremely 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 proud of him because ஒரு 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 ஓப்பனிங் ஆஃப் அ டிக்கெட், ஒரு ப்ரோக்ராம்க்கு டிக்கெட் ஓப்பன் ஆகி half an hourல செல் அவுட் ஆகுதுங்கிறதெல்லாம் மைக்கேல் ஜாக்சனுக்கு கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு அது ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அது அனிருத். So we as a family are very proud of him. He's got the blessings of God. Absolutely. No doubt about it. ஜிவி பிரகாஷ் சைந்தவி வெட்டிங், சைந்தவி. அவங்க வெட்டிங் நாங்க கொஞ்சம் லேட்டா போனோம். ஸோ அவங்க சாப்பிட போயிட்டாங்க. ஸோ அங்க போய் wish பண்ணோம். அல்ல அங்க போய் ஆக்சுவலா விஷ் பண்ண போனோம், உடனே போட்டோ எடுத்தாங்க. ஸோ அந்த அந்த we know சைந்தவி from the time she was really really small. ஓகே. ஸோ தங்கமான பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணு. ஸோ we know her very well. ஸோ எங்களுக்கு ஜிவி பிரகாஷ் சைந்தவி மூலியமா தான் தெரியும். எங்களுக்கு சைந்தவி தான் ஃபர்ஸ்ட் தெரியும். யா. Okay. சைந்தவி இஸ் வெரி க்ளோஸ் டு அண்ட் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கீங்க மேம் ரெண்டு பேரும். அதெல்லாம் நாங்க பிளானே பண்ணலாமா? ஐயோ, நோ பிளான்ஸ். இப்போ ஒன்று சொல்லுவீங்களா அதுக்கு ட்வின்னிங்கா என்னது? ட்வின்னிங். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏதோ அதான் நான் சொல்றேனே, 5 நிமிஷத்துல புடவை எடுத்துட்டு 10 நிமிஷத்துல ரெடி ஆகி போற கேட்டகரி நாங்கெல்லாம். சத்தியமா ட்வின்னிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு என்னமோ அப்படி அமைஞ்சது, அவ்வளவுதான். And this is a very special. ஓ, என் கல்யாணம். எஸ், எம்எஸ் அம்மா, எம்எஸ் அம்மா நிக்கிறாங்க சதாசிவம் பக்கத்துல. சார். வைஜெயந்தி மாலா இருக்காங்களா, அவங்க தான் என்ன ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க. அப்படியா? which is not there in that this picture. இந்த பிக்சர்ல இந்த பிக்சர்ல இல்ல. எங்க தாத்தாக்கு பின்னாடி இருக்கிறது தான் அவங்களோட அம்மா. எங்க அம்மா. இது எனக்கு வந்து என்னோட வளர்ப்பு மாமா மாதிரி அவரும் இப்போ இல்ல. இது வந்து எம்எஸ் அம்மா, சதாசிவம். Mrs. YGP. This is my கல்யாணம். grandmother. Wedding reception. ஆக்சுவலி அன்னைக்கு காலையில மெட்ராஸ் மகேந்திராக்கு கண்ணுல செவந்து போய் ஆக்சுவலி அந்த அதான் இதுதான் கண்ணாடி போட்டிருக்காரா? இல்ல 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 அந்த ஹோமகுண்ட போக கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடுது. சாயந்தரத்துக்குள்ள கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாரு. இந்த போட்டோல பார்த்து நீங்க ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா? எப்படி கல்யாணம் என்ன மாதிரி நடந்திருக்கு? அவங்க சொல்லிடுவாங்க, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்துரும். கதையெல்லாம் அன்னைக்கு சொல்லிடுவாங்க. ஏர்லி மார்னிங் வெட்டிங் அது. வைஜெயந்தி என்ன மேக்கப் எல்லாம் போட்டு அவங்களுடைய ஒண்ணு விட்ட தங்கையா அக்கா, ஃபர்ஸ்ட் கசின் வைஜெயந்தி மாலா எனக்கு அத்தை முறை வரும். இவங்களுக்கு சிஸ்டர் இன் லா, நாத்தனார். சோ அவங்க தான் ரெடி பண்ணாங்க இவங்கள. ரெடி பண்ணது ஆண்டாள் மாதிரி கொண்டே எல்லாம் வச்சு அழகா. அந்த மொமெண்ட் எப்படி மேம் இருந்துச்சு நம்ம கல்யாணம்? எனக்கு புரியலமா. ஆக்சுவலா ஐ வாஸ் ஜஸ்ட் இன் காலேஜ். கல்யாணம் பண்ற சமயத்துல ஒண்ணுமே எனக்கு தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் ரொம்ப கொஞ்சம் வயசாகி கல்யாணம் ஆகுதுன்னா எல்லாம் இது எதுன்னு தெரியும். இது அவுட் ஆஃப் காலேஜ். இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பி ஃபங்க்ஷன்ஸ் நினைச்சு அவ்வளவுதான். கியூட் மேம், சோ ஸ்வீட். அம்மா நிறைய சொல்லிட்டாங்க, எனக்கு இப்போ பொண்ணு நினைச்சா ப்ரௌடா இருக்குன்னு நிறைய விஷயம். நீங்க கேட்காத விஷயம் சொல்லிட்டாங்க. வாட் டு யூ வாண்ட் டு டெல் ஹர் இந்த சமயத்துல which you இது வரைக்கும் சொன்னதே இல்லாத ஒரு விஷயம்? அந்த மாதிரி சொன்னதே இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலா எங்க அம்மாட்ட. பட் ப்ராபப்ளி ஐ பிலீவ் இன் புனர்ஜன்மம். பிகாஸ் cycle of karma is, I believe very strongly in the cycle of karma. I believe in புனர்ஜன்மம். So I just pray to God, புனர்ஜன்மத்துல இவங்களே எனக்கு அம்மாவா கொடுங்க அப்படின்னு. இவ புனர்ஜென்மம் சொல்லிட்டால, போன ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியம் தான் இந்த ஜென்மத்துல இவ எனக்கு இருக்கா. So we believe in the cycle of karma. ஜென்மம்ன்றது போன ஜென்மம் புனர்ஜென்மம் ரெண்டும் சேர்ந்தாப்புல வருது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சோ ஹாப்பி ரெண்டு பேரும் இப்படி. Thank you. ரொம்ப நல்ல கான்வர்சேஷன். ரொம்ப நல்லா. Thank you Sam. I must thank Miss Wow Tamila for giving us this opportunity. We normally don't get this kind of an opportunity to sit and talk about each other. Yes. நீங்க சொன்ன மாதிரி எப்போதும் அப்பாவையும் என்னையும் தான் இன்டர்வியூஸ் எடுப்பாங்க. அம்மாவை இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னதுக்கு உங்களுக்கு தான் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். Thank you and thank you so much for your time ma'am. Thank you. Thank you so much.